பின்னால் வரும்போது பின்னால் என்ன வரும்னா இதான் வரும். गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं हर हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्ति गिरति दुर्गाणि विश्वा ओश्च पृथ्वी बहुलान गुरु भवातोकायतनयाय संयोः. நம்முடைய மனுஷ ஜீவனத்துல எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா நம்ம எல்லா நன்மைகளையும் நாமும் அடைஞ்சு பிரச்சாரத்தும் ஏற்பாடு பண்ணி கடைசியாக நமக்கு பேரின்பம்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூப மோட்சம் வரைக்கும் அடைய முடியுமோ அவ்வளவு வழிகளையும் காட்டி கொடுக்கறது வேதம். மற்ற புஸ்தகங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜென்மாவில் ஏதாவது டெம்பரரியாக அடையிறதுக்கோ இல்லை டெம்பரரியாக நமக்கு உள்ளதான சில கஷ்டங்களை அப்பப்போ விலகிக்கிறதுக்கோ இல்லை உடம்பை தேய்ச்சி சோப் போட்டு குளித்தோம்னா மறுபடியும் அழுக்கே வராதுன்னு சொல்ல முடியாது, வந்துட்டே இருக்கும். அதுபோல் தலைவலி வந்து மாத்திரை போடணும்னா தலை இருக்கிற வரைக்கும் விலைக்குத்தான் செய்யுங்கிறான். அப்புறம் அதனால் எந்த ஒரு இஷ்டப்பிராப்தி உபாயமும் அனிஷ்ட பரிகார உபாயங்களும் ஒரு மனுஷனுக்கு வேதத்தை தவிர மற்ற இடங்களில் கண்டுபிடிச்சா அது பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. என்ன இந்த கண்டுபிடிச்சவும் பர்மனெண்ட்டான ஆள் இல்லை. இவன் கண்டுபிடிச்சது இவனுக்கு புத்திக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டடாக தான் இருக்க முடியும். சர்வஜ ஈஸ்வர பிரணீதத்வா வேதா சர்வோபி பிரமாணபூதா அப்படின்னு சொல்லுங்க. அதனால வேதமானது எல்லாத்தையும் யோஜனை பண்ணி எல்லாருக்கும் நன்மைகள் சொல்லக்கூடியது ரெண்டு விதம், பிரியம் ஹிதம்னு ரெண்டு. பிரியங்கிறது தாற்காலிகமான சௌக்கியங்களை கொடுக்கும். அது சௌக்கியம் கொடுக்கறது போலவே அதில் டிமெரிட்ஸும் கூடவே இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இன்பங்கள்லையும். இது நம்ம ஊரில் தான் இல்லை, தேவலோகத்தில் போனாலும் இருக்கும். இருந்தாலும் நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய நல்லது இல்லையா? அதனால பிரியம்னு பேர். சாதாரண பாஷையில பிரியம்னு சொல்றத வேதாந்தங்கள் பிரேயகான்னு சொல்லும். பிரியம்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை. கம்பேரிசன்ல பெட்டர்னு சொல்ற மாதிரி பிரேயகான்னு இதை விட பெருசுன்னு அர்த்தம். பிரேஷ்டகான்னா ரொம்ப பெருசு, சூப்பர்லேட்டிவ், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அதனால் வேதம் சொல்லும்போது அது பிரியகாங்கிறது பிரேயகான்னு ஆயிடுது. அதற்காக உள்ள விஷயங்களையும் வேதம் நிறைய பேசியிருக்கு, 95%. ஏன்னா அதுதான் ரொம்ப பேருக்கு வேணுங்கிறதுனால. ஸ்ரேயகான்னு இன்னொன்றுக்கு பேர். அது வந்தால் அதுக்கப்புறம் எதையுமே வேணும்னு நினைக்க முடியாது, ஒரே பேரானந்தமாகவே ஆரோங்கிறது அதுவும் சொல்லியிருக்கு வேதாந்தங்கள். பேர்பட்ட வேதத்தில் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து தீர்காயுஷா வாழ்ந்து வாழும்போது என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி, பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை எப்படியெல்லாம் தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் நாம் அந்த ஏகாகினி காண்டங்கிற மந்திர பிரஷ்னத்தில் உள்ள நம்ம நித்தியப்படி பண்ணக்கூடிய கர்ப்பாதான, பும்சவன, சீமந்தோன்னயன, ஜாதகர்ம, நாமகரண, அன்னப்பிராசன, சௌட, உபநயன, அப்புறம் விவாக வச்சு, இதுக்கப்புறம் பல காரியங்கள் இருக்கு. விவாகத்துக்கு அப்புறம் தான் கர்ப்பாதானம் இருந்தாலும் நான் கர்ப்பாதானத்துலேருந்து ஏன் ஆரம்பித்தேன்னா முதல்ல சிசு வரத்துலேருந்து சொல்கிறதுக்காக சொன்னேன். இதை நீ காத்தால முழுக்க 1.25 மணி நேரமும் ஒவ்வொரு மந்திரமாக எடுத்து கர்ப்பாதான மந்திரம், பும்சவன மந்திரம், சீமந்தோன்னயனம், இதை ஒட்டி உள்ள விஷயங்கள் சொல்லியாச்சு.
சொல்லி 10 மணிக்கு முடிக்கும்போது சொன்னேன், நான் இனிமேல் ஜாதகர்ம நாமகரணத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா நீ நடுநாளில் நம்ம அனுஷ்டானங்களில் பண்ணுற மந்திரங்களுக்கு என்னங்கிறது நாம் தெரிஞ்சுக்காதனால தான் ஸ்ரத்தையா சரியாக பண்ணுறது இல்லைன்னு வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபாங்கிறதுனால பெரியவா ஏற்பாடு பண்ண பல சம்ஸ்தைகளில் அது ஒரு சம்ஸ்தா. அந்த சம்ஸ்தை இந்த காரியத்தில் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட பார்க்கலாம், அங்கங்கே பேட்டைகளில் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா 3 வேத பாராயணம். நம்ம மாதத்தில் மினிமம் செய்யக்கூடியதான ஜாதகர்மாதிகளுடையதான மந்திரங்களுடைய அர்த்தங்கள் என்ன, அது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், ஓரளவு செஞ்சுட்டு இருக்கோம். அதில் காத்தாலும் ஒன்று சொல்ல விட்டு போச்சு, அதாவது அந்தந்த டயத்தில் பண்ணணும். இந்த டைம்னு வந்த உடனேயே பங்க்சுவாலிட்டின்னு ஒன்று இங்கிலீஷில் சொல்கிறான். சமைக்கா பாபந்த் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம். அது எதுவும் நம்ம பாரதியர்களுக்கும் வேதத்துக்கும் வைதிகாலுக்கும் தெரியாது. 5 மணிக்கு வாங்க 5:30க்கு தான் வருவா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் நமக்கு இருக்குது. இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு ஏதோ கடைசியில் போட்டான். ஃபாரின் பங்க்சுவாலிட்டின்னா சரியாக இருக்குன்னு பண்ண வேண்டியதான ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கூட மாறாமல் பங்க்சுவலாக காரியம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னதே வேதம் தான். அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் இப்போ. அதனால் இப்போ காத்தால சொன்ன காரியங்களை எப்பப்போ பண்ணணும் அப்போ பண்ணணும். நான் காத்தாலே ஒரு ஹிண்ட் பண்ணேன். ஜாதகர்மாங்கிறது குழந்தை பிறந்த உடனே பண்ண வேண்டியது. பிறந்த உடனே பண்ண முடியலன்னா மேக்சிமம் அதுக்கு 10 days தள்ளி புண்ணியாக வாசனம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா. அது ஃபஸ்ட்டு டைம். இது பெஸ்ட்டு, அது ஃபஸ்ட்டு. நாம் இப்போ லாஸ்ட்லேயும் போய் ஒர்ஸ்டில் வந்து கல்யாணத்தன்னைக்கு இந்த பையனுக்கு எல்லாம் ஆரம்பம். பையனுக்கே சொல்கிறேன், பொண்ணுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு தான் ஜாதகாரி அப்போ பண்ணுறான்னா பையங்களுக்குமே இப்போ இப்படி ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஞாபகம் இல்லாமல் சொல்கிறேன்னா ஞாபகத்தோடு தான் சொல்கிறேன். இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டில் உபநயன விவாக பத்திரிகைன்னா அதே பையனுக்கே உபநயனம், அதே பையனுக்கே விவாகம். அவ்வளோ தூரம் நம்ம முன்னுக்கு வந்துட்டோம். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இந்த மாதிரி கல்யாணங்கள் நடந்து நான் கண்ணால் பார்த்து ஏதோ இந்த மட்டுமாவது பண்ணானே அன்றைக்காவது எல்லா மந்திரமும் சொல்லின்னு ஆசீர்வாதமும் பண்ணிவிட்டு யாராக இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணோம். ராமனிடத்தில் நமஸ்காரம் பண்ணேன்னு வந்தான் விபீஷணன். விபீஷண சரணாகத்தில் என்ன தத்துவம் தெரியுதுன்னா, எதிரியாக இருந்தாலும் நம்மகிட்ட நமஸ்காரம்னு சொன்னான்னா காப்பாற்றினான். ரெஃப்யூஜின்னு பேர், சரணம் அடைஞ்சவனுக்கு. அது ஒன்று மட்டும் நம்ம இந்தியா கவர்மெண்ட்லேயும் இன்னொன்று ரெஃப்யூஜிஸ் ரிலீஃப்னே ஒரு ஸ்டாம்ப் 10 பைசா ஒட்ட சொன்னான். எவன் வந்தாலும் அசத்தாக இருந்தாலும் சரி, அவன் பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானமாக இருந்தாலும் சரி, நம்ம நம்பி ஒருத்தன் வந்தானா நம்மகிட்ட தஸ்மாத விபத்தியம் பிரபன்ன பிரதி பிரயச்சந்தி 2 தரம் 3 தரம் சொல்லியிருக்கு இது சம்மித்தையில். யோஜனை பண்ணி சட்னு பார்த்தோம். அண்ணன் தம்பிகள் அநேகமாக ஒரே ஷாயிலாக இருப்பா. ஜாதகர்மாவில் சொல்கிறது அப்பா அவனுடைய இது அப்படியே உரிச்சு வைக்கிறதுன்னு. அது ஒருவேளை ராவணன் போல் இருக்கு, விபீஷணுங்கிற பேரில் சொல்லிவிட்டான்னா. ராமன் பார்த்தா இருந்தா எதிவா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் தத்தமஸ்ய அபயம் மயா மம. முன்னாடியே எஸ்ன்னு சொன்னதுதான். அது விபீஷணனா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், விபீஷணம். ஏன்னா இவன் ராவணன் சொன்னா ராமருக்கு திட்டா பண்ணி போறான்னு நினைச்சுட்டு இருக்காங்க. முன் வச்ச கால பின் வைக்கிறதுல ஒக்க மாட்ட ஒக்கபான ஒக்கதார ஒக்க சுண்டல். அது வேற சொல்லிட்டேன் அன்னைக்கு. பழுவூரில் கொத்துக்கல்ல சுண்டலை தவிர வேற நைவேத்தியம் பண்ணால் அந்த ராமன் ஏதோ போச்சுன்னு அந்த ஊர்க்காராளுக்கு உபதிரவம் வருதான். அதனால உக்க சுண்டல் எல்லாம் உக்க பிரம்மம் ஒக்கட்டே. அது மாதிரி எதுக்காக சொல்ல வரே, யாரா இருந்தாலும் காப்பாற்றி ஆகணும். நாம் இந்த மாதிரி இப்போ தப்பா நடந்தாலும் அது மாதிரி நடக்கிறது ஜாதகர்மாதிகள். ஆனால் பங்க்சுவாலிட்டி நம்ம குறைச்சல்னு சொல்றத நான் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறதுக்காக 2 இடம் உதாரணம் சொல்ல போறேன். வேதிக் பங்க்சுவாலிட்டி மாதிரி இனிமேல் வேர்ல்டுலேயே எங்கேயும் வர முடியாது. அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட பார்த்து பண்ண சொல்லுறார். ஒரு இடத்துல ஆதிச்சேஷ்டின்னு ஒன்றும், இன்னொன்று வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு இஷ்டம். ஒருத்தர் வரார், ஒருத்தர் போகிறார். இதுவும் ஒரு இடத்துல தான் காட்ட முடியும் பங்க்சுவாலிட்டின்னு. அதுக்காக முதல்ல ஆதிச்சேஷ்டிங்கிறது இந்த சோமராஜாவை சோமயாகத்துக்கு கிளப்பின்னு வந்து ஒரு வண்டியில் அவரை கூட்டின்னு வர்றார். அந்த வண்டியில் கூட்டின்னு வரும்போது அவர் வரார். வண்டியில் ஒருத்தர் வரார், அதிச்சின்னு பேர் அவருக்கு. இதுக்கு 5 ஹோமங்கள் பண்ணுவாங்க. அவரை ரெட்டமாட்டு வண்டியில் கூட்டின்னு வரோம். ஒத்தமாட்டு வண்டியை விட ரத்தமாட்டு வண்டியில் கொஞ்சம் வேகமாக போகணும்னு பேர். தஞ்சாவூரில் முன்னெல்லாம் காசு ரொம்ப குறைச்சலாக இருந்துச்சு. வண்டி பேசினா சார் ஒத்தமாட்டு வண்டி வந்தால் 8 மாட்டு வண்டி வாங்குவாங்க. ஒத்தமாட்டு வண்டின்னா 1 ரூபா, 8 மாட்டு வண்டின்னா 2 ரூபா. ஏன்னா மாட்டுக்கு 1 ரூபா, குதிரை வண்டின்னா 4 ரூபா. அதுபோல் இந்த வண்டியில் வருது, ரெட்டை மாட்டு வண்டியில் வருது.
வந்து வாசலில் நிற்கரிச்சு யாராக இருந்தாலும் மரியாதையாக போகணும். தஸ்மாத் சோமராஜானோ பிராமணா. நமக்கெல்லாம் சோமன் தான் பெரிய ராஜா. ராஜான்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவர். சோமாகுதி பண்ணித்தான் உலகத்துக்கும் க்ஷேமம் நமக்கும் க்ஷேமங்கிறதுனால சோமன் தான் நமக்கு ராஜா. சந்திரன்னு வச்சுக்கலாம். அவர் வந்தால் இப்போ ஆதித்யேஷ்டி உடனே பண்ணணும். வந்தோடனே வரவேற்பு கொடுத்து பண்ணணும். எப்போ என்ன யதுபௌ விமுச்சாதிச்சங்கிரண்யா விச்சிந்தியா. பங்க்சுவாலிட்டின்னா பல்லுல உடைச்சு நாம தான் பெரிய பங்க்சுவாலிட்டின்னு சொல்லணும். ஆதித்யேஷ்டியில் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏதோ தீ போச்சு சிலதெல்லாம் தவறி போச்சுன்னா இப்போ உள்ளது பார்த்துன்னு அப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. யதுபௌ விமுச்சா ஆதித்யங்கிரண்யா. அது 2 மாடும் கைட்டின அப்புறம் அங்கே போய் கூப்பிட்டா ப்ளீஸ் டூ லேட்டா. எதுபாவிமுச்சா. வண்டி கைட்டவே இல்லை, மாடெல்லாம் போட்டவே இல்லை, வந்து நின்றுட்டு இருக்கு. யாரான்னு விசாரிச்சுட்டு இருக்கா, நம்பர் சரியா தெரியல. அப்போ போய் கிட்ட வாங்குவாங்கன்னு போடக்கூடாது. யதா அநாகதாயா திச்சங் கிரியதே தாதிருகேவ தத். விருந்தினரே வெள்ள வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்தே சேரல, வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டான்னு அவர் வரிச்சு ஒன்றும் எல்லாம் எப்படி சரியா வராது. பிறக்காத பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி ஆயிடுமே. அநாகதாய ஆதித்யம் கிரியதே எங்கேயா உண்டு, அது தப்பு. நீங்கள் தான் சொல்லுங்க சார் எப்போ கரெக்டான. இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜீவஹிம்சையை கூடவே கூடாது. மினிமமாக எப்போ உபயோகம் பண்ணோம்னா மாட்டை வண்டியில் போட்டு ஓட்டுறதே ஹிம்சை தான். நீ என்ன நடந்து வரணும், ஒன்று எதுக்கு மாடு தூக்கணும், மனுஷன் ஓட்டப்படாதுங்கிறது மட்டும்தான் இப்போ கண்டுபிடிச்சா ரிக்ஷாவில். மாடும் ஓட்டப்படாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால இருந்தாலும் ஏதோ தேவையாக இருக்குது. மாட்டை போட்டினேன்னா வந்து இறங்கின உடனே அடுத்த செகண்டு மாட்டை கட்டணும். ஒரு மாட்டை கட்டி ஒன்று வரணும் போட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால் மாட்டை ஒன்றா தானே கட்டணும். அப்போது மாடு 2ம் கட்டி ஆயிடுச்சுன்னா வந்து லேட்டுன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் எப்போ கரெக்டாக போகணுன்னா அந்த வண்டி இங்கே தான் வரணும். வண்டி நின்னோடனே இறங்க சொல்லுவார். உடனே எல்லாரும் இறங்குவா. ஒரு மாட்டை உடனே கட்டும். அந்த டயத்தை பார்க்கணும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். விமுக்தோன்யோ நட்வான் பவத்ய விமுக்தோன்யோதாதித்யங்கிரன். இந்த கணம் சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க, அதாதித்யமாதித்யமதாதித்யங்கிருண்ணாதி கிருண்ணாத்யாதித்யமதாதித்யங்கிருண்ணாதி ஆதித்யங்கிருண்ணாதி கிருண்ணாத்யா. வாங்கோ வாங்கோ சீக்கிரம் கொடுங்கோ கொடுங்கோ ரிப்பீட்டட்லி சொல்றாவா பாவம். அபிமுச்சா அபிமுச்ச. கைட்டாம கொடுத்து கொடுத்து கைட்டாம கைட்டாம கொடுத்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த சமயத்துல போய் அத என்ன த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், தட் மோமெண்ட் ஆதித்யங்கிருண்ணாதி வாங்குவோங்கன்னு கும்பூர்னு வச்சுன்னு காத்துட்டு இருக்க வேண்டாம். பெரியவாள்லாம் வராங்க, வந்து உள்ள வந்து வரணும். மாமா சுவைக்குமான வாங்க வாங்க கஜனி மீலித்தம்னு பேர். ரொம்ப தப்பான விஷயம், அப்படி பண்ணுறது இல்லை. பஞ்சுவல்னா இங்கே அப்படி சொன்னார். அப்புறம் இன்னொரு இடத்துல இதை வேடிக்கையாக சொல்லிருக்கார். எதை முதல்ல இது பண்ணுறது எதை 2ஆவது பண்ணுறதுன்னு அது வேறு வரும்போது 10 நாளைக்கு ஒரு அக்னிஹோத்திரியானவர் ஒரு இடத்துல வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டோம். டெம்பரரியாக 10 நாளைக்கு அப்புறம் கிளம்பி வெளியூர் போகிறாருனாலோ அல்ல பர்மனெண்ட்டாக தன்னாத்துலேருந்து வெளியூரில் போகிறாருனாலோ வாஸ்தோஷ்பதி ஹோமம்னு அந்த அக்னிக்கு விசேஷமாக சில ஹோம் எல்லாம் பண்ணி நான் ஊருக்கு போயிட்டு வரேன், சிஷ்யாலாம் கவனிச்சுப்பா. நீங்கள் என்ன பேசாமல் ரொம்ப மம நாம பிரசமஞ்சாத வேத பிதா மாதா சதுரியதக்ரே. அதாவது இவங்களுக்கு தபால் வந்தால் ஐடென்டிஃபிகேஷன்னு இந்த சிஷ்யர்கிட்ட கூடன்னு ஒன்று எழுதணும். பாலாஜின்னு இருக்கான், அவன்கிட்ட கொடுக்குறது மணியாட்டு போக்குவரத்துன்னு. தீட்சிதர் கூடு கிளம்பரிச்சே நம்ம மாற்று கரஸ்பாண்டன்ஸ் ஏதாவது வரும், யாராவது வருவா. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், என் அக்னியை ரெப்ரசென்ட்டாக வச்சுட்டு போகிறேங்கிறார். அந்த அக்னியை பார்த்து சொல்கிறார், என் பேர் உன் பேர் உன் பேர் என் பேர்னு விட்டார். மம நாம பிரசமஞ்சாத வேதா. ஏ அக்னி பகவானே, நான் பிறந்தோடனே ஜாதகர்மா நாமகரணம் பண்ணியிருக்கேன். எங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்காளோ சோமேஸ்வர தீட்சிதர்னு வச்சுக்கோங்களேன். அது உனக்கு இன்னுமே, ஏன்னா சோமேஸ்வர தீட்சன் யாராவது வந்து இவர் பேர் சொல்லணும், நான் தான் அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறான். பிதா மாதா சதுரியத அக்ரேன்னா 11ஆம் நாள்னே அர்த்தம். தத்துவம் விபிரிஹி அந்த பேரை நீங்கள் வச்சுங்க. சர்தான்னு பர்மனெண்ட்டாக வச்சுட்டான்னு வச்சுங்க. இவருக்கு நிறைய மணியாடெல்லாம் வரும், தீட்சை இருக்கு. அக்னியை வாங்கிட்டு போட்டாருன்னா நான் வர வரைக்கும்னுட்டான். அதாவது இந்த வில்லு எழுதும்போது இத்தனை நாள் வரைக்கும் தான் உனக்குன்னு கொடுத்தோம். அதில் போக்கியத்துக்கு ஒரு அழுல புனராமதை தோ வேறு எவ்வளோ சூக்ஷ்மம் இருப்பார். நான் ஆற்றுக்கு வந்து நுழையிற வரைக்கும் என் பேர்
அப்புறம் மரியாதையை திருப்பி கொடுக்கணும். தவாஹன் நான் நீங்கள் போகும்போது என்ன பண்ண போகிறேன்ல, நான் வெறும்பைய வெளியில் போனான்னு யாருக்கு பண்ணிப்பேன். தவாஹன் நாம பிபராணி, பிபராணி பரணேங்கிற தாத்துலேருந்து பிபராணி லோடு உத்தம ஏகவச்சனம். பிபராண்யக்னே பிபராணி பிபராவ பிபரா, உங்கள் பேரை நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு போகணும். அதுக்கு சில ஹோமங்கள் இருக்கு. இவர் புறப்படணும்னா அக்னி அக்னி இந்த அரணிக்கட்டை இந்த யஜ்ய பாத்திரங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றணும். வண்டியில் ஏற்றி ரெடியான அப்புறம் தீட்சிதர் போய் ஏறணும், இந்த ஹோமத்தை பண்ணிட்டு. இந்த ஹோமம் எப்போ பண்ணுறதுன்னா சொன்னார், எப்போ பண்ணணும்னா 2 மாடும் பூட்டி ஆனப்புறம் பண்ணாக்க லேட் ஆகிடும். அது தேற்றி ரொம்ப லேட் ஆகிடும். யுக்தே ஜுஹுயாத்யதா பிரயாதே வாஸ்தாவாஹுதிம் ஜுஹோதி தாத்ருகேவ தத் யத் அயுக்தே ஜுஹுயாத்யதா க்ஷேம ஆஹுதிம் ஜுஹோதி தாத்ருகேவ தத். ஐயா வண்டி பூட்டவே இல்லை, அதுக்குள்ளே ரெடியாக ஹோம்னா அவள் போயிட்டு வரேன்னு சொன்ன படம் தானே வெத்தலை ரூபா கொடுக்கணும். முதலே வெத்தலை ரூபா கொடுத்துட்டா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பான சமாச்சாரம். வண்டியே பூட்டியா இல்லை, இவர் மாதிரி இங்கே அந்த ஹோமத்தை ஆரம்பிச்சான்னா எது அயுக்தேஜு ஹுயா க்ஷேமேன்னா வந்து இருக்கிறதா இருக்கா, அந்த மரத்தில் 2 நாள் இருக்கிறதா இருக்கா, நீங்கள் வெத்தலை வந்து கொடுத்தா என்ன அர்த்தம், போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா மேலே பேசாதீங்கன்னு அர்த்தம். இந்த இங்கிதங்கள்லாம் தெரியணும். சொல்லிட்டே இருந்தார், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா திருத்தி சொல்லக்கூடாது, போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். அதுபோல் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இங்கிதம் தெரியணும் நமக்கு. சில பேர் நீளமாக சொல்லி இருப்பா ஆசீர்வாதம், சில வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம், அதெல்லாம் பொண்ணாக போடுது. இவர் ததாஸ்து ததாஸ்து சொல்லி இருந்தார். இவர் நீளம் போட்டுன்னு 10-20 வாக்கியம் ஆயிடுத்து. ததாஸ்தூன்னு இப்படி அழுத்தமாக சொன்னான்னு வச்சவங்களேன் வைதிகள் போரும் நிறுத்துமையான்னு அர்த்தம். பாச்ச 2-3 தரம் பார்த்தாருன்னு உபன்யாசங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமோ. இதனால இங்கித ஜாஸ்து கோசலா இதெல்லாம் வைதிகம் படித்தவாளுக்கு ரொம்ப நிறைய இருக்கும். அதுபோல் யதா க்ஷேமே ஆகுதிஞ்சு ஹோதி தாத்ருகேவத்து. என்னையா பங்க்சுவாலிட்டி இங்கே எப்பையா பண்ணணும்னா நான் சொல்கிறேன், தட்சிணோ யுக்தோ பவதி சவ்யோ அயுக்தா, அப்புறம் அதவாஸ்தோஷ்பதியஞ்சு. இந்த இடத்துல அதாங்கிறதுக்கு தென், தட் மூமெண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அர்த்தம். அத தென் அப்போ எப்போ அங்கே பூட்டுறச்சே இது இயற்கையாக. நான் அப்புறம் வண்டி பூட்டச்செல்லாம் பார்த்தேன். வலது மாட்டை பூட்டிருப்பன் முதல்ல, அது பூட்டின அப்புறம் இடது மாட்டை இங்கே போச்சுன்னா அப்படி இழுத்து இங்கே போட்டுவேன். இதெல்லாம் பூட்டச்ச பார்க்கணும், இதெல்லாம் வேதம் பார்த்துருக்கு, இயற்கை வந்தன. தட்சிணோ யுக்தோ பவதி சவ்யோ அயுக்தா. வலது மாடு பூட்டின உடனே இடது மாடு பூட்டுறதுக்குள்ள கிளம்புறான்னு ரெடியாக நின்று இந்த ஹோமத்தை பண்ணிட்டு வண்டியில் ஏற்றணும் அந்த அக்னியை. எதுக்காக இந்த 2 உதாரணம் நான் சொன்னேன்னா, பஞ்சுவலாக பண்ணுறதுங்கிறத வேதம் கட்டாயமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம ஜாதகாதியனும் பஞ்சுவலாக அந்தந்த நேரத்தில் பண்ணால் தான் அதுக்கு சோபை நிறைய இருக்கும். இப்போ வேணுமோ அது வேணோ பண்ணுறதுன்னா அது சரியாக வராது. அதனால் நாம் காத்தால் பார்த்தது சீமந்தம் வரைக்கும் ஆயிடுத்து. குழந்தைக்கு வேண்டிய கர்ப்ப சம்ஸ்காரங்கள், அது வெளியில் வரத்துக்கு வேண்டியதாக உள்ள வழிகள் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமே வாத்சப்ரேணோபதிஷ்டதே. குழந்தை பிறந்தாச்சு, ஜாத்தம் குமாரம் வாத்சப்ரேணாபிமிருஷதி. இதான் சூத்திரக்கார். இது கொட்டு கூட மந்திரம் இருக்கு. வாத்சப்ர மந்திரங்கிறது என்னது? திவஸ்பரி பிரதமஞ்சஜ்ஞே அக்னிரஸ்மத்விதீயம் பரிஜாதவேதாः திருத்தீயமப்சலுமணா அஜஸ்ரமிந்தானயேனங் ஸ்வதீஹி. இந்த அனுவாகம் போல வாத்சப்ரம்னு பேர். ஏன்னா இதுக்கு ஏன் வாத்சப்ரம்னு பேருன்னா, வத்சம்னா குழந்தை, குழந்தைகளெல்லாம் திருப்தி பண்ணி வைக்கிற ஒரு ரிஷி வத்சப்ரீன்னு பேர். வத்சான் பிரீணயதி இது வத்சப்ரீஹி. இந்த வத்சப்ரீஹிங்கிற ரிஷி கண்டுபிடிச்சதுனால இந்த சூக்தத்துக்கு வாத்சப்ரம்னு பேர் இல்லையா. ஏதேனவை வத்சப்ரீர்பாலந்தனோக்னே பிரியந்தாமாவாருந்தகதேதாமன்வாஹா. பிரியந்தாமா அந்த வாத்சப்ரேண உபதிஷ்டத்தை அப்படிங்கிறதான இந்த மந்திர 10-12 மந்திரங்கள் சேர்ந்ததான ஒரு அனுவாகம்.
இந்த அனுவாகம் பூரா சொல்லி பிறந்த குழந்தைய உடனடியாக சத்த நேரத்துக்கு அவருக்கு சுத்தி உண்டு. இவர் இந்த அப்பாவானவர் இந்த மந்திரம் சொல்லி தொடரணும்னு இருக்கார். வாத் சப்ரேணாபிமிர்ஷதி என்ற இடத்துல பாருங்க ஆதகர்மா அந்த வாத் சப்ரேம் முதல் கண்டம். திவஸ்பரீத்தேஷோன்வாகா 11வது கண்டம் ஆரம்பிக்கிறது. அது இது வரைக்கும் வாத்சப்ரேணா அபிமர்ஷத்தையும் சூத்திரக்காரர் சொல்றார். அதுக்கு ஒரு அனுவாகம் போல வச்சுக்கணும்ட்டாரு. திவஸ்பரீத்தேஷோன்வாகா கீழே போட்டிருக்காங்க. இதுல பல மந்திரங்கள் இருக்கு. ஒண்ணு சொல்றேன். ஆதம் பஜ சௌஸ்ரவசேஷ்வக்ன உக்த உக்த ஆபஜ சஸ்யமானே ப்ரியசூரியே உஜ்ஜாதேன பினததுஜ்ஜனித்வைஹி. இந்த குழந்தைக்கு என்ன பிரார்த்தனை பண்றா? அக்னி போல நீ தேஜஸ்வியாக விளங்கணும். அது மட்டும் அர்த்தம் இல்லை, அக்னியில் எதை போட்டாலும் ஜெரிக்கிறது. அதனால இவர் எந்த சம்ஸ்கிருதம் படித்தா அந்த எழுத்தெல்லாம் உச்சரிக்கிறச்சு குழந்தைக்கு ரொம்ப வீக்காக போயிடும் எல்லாமே சொல்கிறான். ஒரு பாஷைக்கு மேலே 2 பாஷை படித்தாக்க ஜீரணம் ஆகாது. ஏதோ சொல்லிட்டு இல்லையா, எதை போட்டாலும் ஜீரணம். லௌகிக வித்தியாக இருக்கட்டும், வைதிக வித்தியாக இருக்கட்டும், அபராவித்தியாக இருக்கட்டும், பராவித்தியாக இருக்கட்டும், இவ்வளவையும் ஜெரிக்கிறதான சக்தி வரணும். அதனால அக்னே ஆ தம் பஜ, இந்த குழந்தைய நீ பஜிங்கிற. இவன் தான் அவனவே பஜிக்கணும். பகவானே நம்ம பஜிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா அப்புறம் நமக்கு என்ன குறைச்சார்? சௌஸ்ரவசேஷு சுஸ்ரவஹான கீர்த்தி. இந்த குழந்தை கீர்த்தியோட எல்லாத்தையும் கற்றுந்து வளர்றாங்கிறதுக்கு இந்த ஹே அக்னே தம் ஆபஜ உக்த உக்தே. இந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன விதமான பேச்சுக்கள் பேசுறதோ, என்னென்ன நடத்துறதோ அப்போ ஜோரா நேர்களும் சஸ்யமானே அங்கங்கே ஸ்தோத்திரங்கள்ல இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணு. அக்னியும் சூரியனும் ரொம்ப கனெக்டடான பேர்வழிகள். 2 பேரும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறா. இவர் பாக்கம் பண்ணுறார், அவர் பிரகாசத்தை கொடுக்குறார். பிரிய சூரியே பிரியோ அக்னா பவாதி. இந்த குழந்தை அக்னிக்கும் பிரேமா இருக்கணும், சூரியனுக்கும் பிரேமா இருக்கணும். இந்தூருக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கணும்னா இருந்தால் அக்னி. ஜுலோகம் வரைக்கும் இவனுடைய உபகாரம் போச்சுன்னா சூரியன். சூரியனுக்கும் அக்னிக்கும் பிரியமா இவர் இருக்கணும். உஜ்ஜாதேன பினததுஜ்ஜனித்வை. இவன் பிறந்ததுனால எல்லாருக்கும் நன்மைகள்லாம் தீமைகள் எல்லாம் விலகணுங்கிற வரைக்கும் கேட்டிருக்கு. அக்னிர் அமிர்தோ அபவ. இதான் கடைசி மந்திரம். அக்னிர் அமிர்தோ அபவத்வயோபி இதே நம்பியோ ரஜனயத் சுரே. எப்படி ஜுலோகமானது அக்னிங்கிறதான ஒரு வஸ்துவை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணிருக்கோ, அதுபோல இந்த குழந்தையானவன் புத்திரேன அயம் லோகோ ஜெய்யகான்னு இருக்கு. பிரகதாரண்யத்துல போய் ஒரு குழந்தை நல்ல வேலையில பிறந்தான்னா இந்த தாயார் தகப்பனார் இந்த லோகத்துல பெரிய வெற்றி காண்றார். வேற கர்மா இருந்தாலும் முடியாங்கிறார். நான்யேன கர்மனா ந வித்யா. அப்போ ஒரு சந்ததி பாக்கியம்ங்கிறது இந்த லோகத்துக்குள்ள பெருமை. இந்த சந்ததி இல்லைன்னா அவனுக்கு பல கோடி ரூபாய் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரியா வராது. பிரஜன நஞ்சோதி ஜோதி விராட் சந்தசான் ஜோதி விராட் பாத். அந்த குழந்தை பிறந்தோன்னு எப்படி எல்லாம் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ண மாட்டோமோ, எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ பிறந்துருக்கோம். விராட் சந்தசான் ஜோதிர் விராட் வாச்சோ நௌ சந்திஷ்டதே விராஜம் அபிசம்பத்தியதே தஸ்மாத் தஜ்ஜோதிர். ஒரு குழந்தை பிறந்தாத்தான் அவத்துல ஒரு பளபளப்பு இருக்குன்னார். ஏண்டான்னு அது பொண்ணாருக்கும் பிள்ளையார்கிட்ட பற்றி விஷயம் இல்லை. அதையேவ அனபத்தியாக ஸ்ரீமந்தோபி ம்லானமுகா திருஷ்யந்தே ஜனான்னு வித்யாரண்யர் எழுதியிருக்காருங்க. பெரிய ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் எல்லாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னா மூஞ்சியை பார்த்தா சித்த வாடினா மாதிரி இருக்கான் அயர்வாளர். மலானமுகா திருஷ்யந்தே வித்வாம்சா. அடிக்கடி நான் மூணு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். அதை இதையும் கவனிச்சு வித்தையோட பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா பிரஜனஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா பிரஜாதிஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா. உங்க பெற்றோர்களுக்கு பொறுப்பு நல்ல மக்கள் பேரு ஏற்படுவதற்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணி பெற்று அதை நன்கு வளர்த்து அதுவும் இருக்கு. இப்போ அதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதுக்காக இந்த சம்ஸ்காரங்கள்லாம் சொன்னாதான் நாம் சொன்னதை அதை கேட்கும். அதெல்லாம் பற்றி சேர்த்து ஜாதகர்மாவில் இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த பிரச்சனை இந்த அனுவாகம் போல சொல்லி தொடணும். அப்புறம் அதை பார்த்து சொல்றான். அஸ்மின் அஹகும் சஹஸ்ரம் புஷ்யாம்யேதமானஸ்வேவசே. குழந்தைய பார்த்து சொல்றான். அஸ்மின் இந்த குழந்தையின் இடத்துல அகம் இந்த பெற்றோர்களா இருக்க நான் எங்க ஆத்துக்காரி சஹஸ்ரம் புஷ்யாமி
ஆயிரக்கணக்கான ஆசைகளை நிறைவேற்ற புஷ்டியை கொடுக்கிறவனாக பார்க்கிறான் அவன். என்ன புத்திரன்கிறவர் யார் தெரியுமா? பூரணா திராய தெய்து புத்திரகான்னு ஒரு விற்பத்தி பிருகதாரண்யகத்தில் நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் அதுல கேப் எல்லாம் வந்திருந்தா ஃபில்லப் பண்ணி அப்பாவை சரி பண்ணி சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம். அதனால சஹசிரம் புஷ்யாமின்னு ஆயிரக்கணக்கான புஷ்டிகளை எல்லாம் இவன் மூலமா நான் எதிர்பார்க்கிறாம பண்ண போறான். ஏதமானஸ்வேவசே, அவன் தன் நிலையில இருந்து ஸ்திரமாக இருந்து நம்முடைய கல்ச்சர்ல கெட்டியா இருந்து ஏதமானஹா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமமாக புகழ்னாலையும் வளர வேண்டும் அப்படின்னார். இன்னையா இந்த குழந்தைகிட்ட என்னையா பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, இல்லை சாதாரணமா நீங்கள்லாம் சொல்ல முடியாது. இங்கே தான் சொல்றாரு, இந்த உரிச்சி வச்சிருக்குன்னு சொல்லுவான். ராமாயணத்துல லவகுச்சால் கானம் பண்ணிட்டே போறா. யாருக்கும் தெரியாது, ஏதோ வால்மீகி ஆசிரமத்திலே அப்படின்னு நிலை பாடிட்டே வருது. எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸ்வரமும் என்ன இருக்கு, பாவமும் என்ன இருக்கு, அர்த்தம் புரிஞ்சுன்னு வேற சொல்றதுகள். குழந்தைகள்னா புரியாதுன்னு நினைக்கிறார். குழந்தைகளுக்கு புரியாம அடிக்கிறது நாம தான். குழந்தைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற சக்தி உள்ளதுதான்னா அது புரிஞ்சுக்காதவன் இவனா வரணும்னு ஒன்று பண்ணுங்கிறது. இதில் ஆரம்பிச்சா ரொம்ப லூப் லைன்ல போயில எனக்கு வண்டி. அதனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். அர்த்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தா, அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்க அவங்க சொல்லிக் கொடுத்தேன்னு அப்படியே விட. இதுதானே இன்னைக்கு சொன்னேங்க. இதான் குழந்தைகளுக்கு தான் நல்ல விஷயங்களை நல்லா சொல்லி வைக்கணும். நல்லா ஞாபகத்துக்கு இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன இருக்கோ இதெல்லாம் சொல்லி வைக்கணும். குழந்தைகளுக்கு முன்னாடியே நல்ல கதைகளெல்லாம் கர்ப்பத்திற்குச்சே சொல்லணும்னு காத்தால் பார்த்துட்டோம். எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மதர்ஸ் ஹோம். பிரகலாதனுக்கு எஜுகேஷன் ஆரம்பிச்சது அவன் அம்மா கர்ப்பத்தில் அவனுக்கு ஞாபக சக்தி புத்தி வந்த உடனே ஆரம்பிச்சார். இன்னைக்கு தான் முன்னேற்றத்தில் எல்கேஜி ப்ரீகேஜி ஒரு வயசுல கிரச்சில் கொண்டு போய் விட்டு எஜுகேஷனுங்கிறது இருக்கு. இது ரொம்ப லேட்டுங்கிறேன் நான். எப்போ ஆரம்பிக்கணும்? குழந்தை அங்கே தயாராச்சுன்னா பும்சவன் ஆன உடனே நல்ல கதைகள்லாம் சொல்லணும். அது மாதிரி இவனுக்கு எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கும். அஸ்மின் அஹகும் சஹசிரம் புஷ். அதுக்காக என்ன சொல்றாரு இவர்? அந்த ராமாயணத்தை பாடிட்டே வரதுகள் குழந்தைகள் பார்த்தாலாம். ஏடா அது ராமனே ரெண்டு ரிப்ளிகாவா ரெண்டு வடி வந்தாமா இருக்கு. பிம்பாதி ஓத்திதோ பிம்பௌ ராமதேஹ ததாபரௌ விஷயம்லாம் சொல்றாளாம். எப்படா ராமனுக்கும் என்ன ஏதுன்னே தெரியல. ராமன் அப்படியே உரிச்சு எடுத்து போட்டோ எடுத்து வச்ச மாதிரி தத்ரூபமா ரெண்டு இருக்க. பிம்பாதி ஓத்திதோ பிம்பௌ. அந்த மோல்டு இருக்கு இல்லையா, பிள்ளையார் எல்லாம் மண்டத்துக்கு, அதில் ஒரு அமுக்கு அமைக்க அந்த களிமண்ணை எடுத்தானே எப்படி இருக்கும்? பிள்ளையார் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும். அந்த கொஞ்சம் தலைகீழாக இருக்கும். இங்கே இது நேரவே அடிக்கும். ஒரு கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது எதிர்த்து இருக்கும். இன்னொரு கண்ணாடி அங்கே வச்சுட்டேன்னா நேரம் தெரியும். இதுலேருந்து அங்கே போய் அதுலேருந்து இங்கே வரும். பிம்பாதி ஓத்திது பிம்போ ராமதேகா ததாபரோ. என்ன அதான் அதுக்கு வேதம் என்ன சொல்றது? அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாதபிஜாயசே ஆத்மா வை புத்திரநாமாசி சஜீவ சரதசதம். குழந்தை நானே நீயா வந்திருக்கேன். குழந்தைன்னா அது பெண் குழந்தை ஆண் குழந்தைய பத்தி இங்க பேச்சே கிடையாது. ஆத்மாவி. ஆனா பெண்களுக்கு தொஞ்சீவ சரதசதம் பின்னாடி ஸ்ரீலிங்கத்திலையும் பிரயோகம் இருக்கு. ஆத்மாவி புத்திர நாமாசி. ஏ புத்திரா, நானே தான் நீ. எனக்கு பிரதிநிதியா எல்லா காரியத்துக்கும் பண்றதுக்காக தான் அவனை கொடுத்துருக்கா. இதனாலதான் பெண்களுடைய பெருமையை சொல்லும் பொழுது மனுஸ்மிருதியில இந்த வாக்கியத்தை எடுக்கிறார். இந்த கருத்து இருக்க, மனைவிக்கு பல பேர்கள் இருக்கு. பத்னி அப்படின்னா யாகங்கள்லாம் பண்ணும்போது கூட பெல்லு பிடிக்கிறதுனால பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகே. பத்யுர்னோ பத்தி சப்தத்துக்கு யஜ்ஞாதிகள் அனுஷ்டானங்கள்ல இவர் பக்கத்துல நிற்கிறதுனால நாங்கிறது கூட வந்து அப்புறம் ஈ சேர்த்து பத்து இன்னு ஈ பத்னி. பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகம்னா யாகங்களுக்கு உபயோகப்படுறான்னு அர்த்தம். பாரியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நீ சம்பாதிச்சு ஓடியாடி களைச்சு கொண்டு வந்து அவளை மல்லிப்பூ போல ஆத்துல வச்சு காப்பாற்றப்பட வேண்டியவன் தான். இப்ப அநேகமா அவதான் இவனை காப்பாத்துறா. அதனால பர்த்ரு பாரியா பரஸ்பரம் ஆக்டிங். பாரியா அப்படின்னு ஒரு பேர். அப்புறம் என்ன பேர் இருக்குன்னு கேட்டா ஜாயான்னு ஒரு பேர். இதுக்கு என்ன விற்பத்தி? இதுலேருந்து பெண்களுடைய பெருமை தாய்க்குலம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பெரியவாள்லாம் அப்படித்தான் வச்சுட்டு இருந்தாங்கிறதையும் நடுவாந்திரத்தில் நம்ம தாத்தா ஒன்று தாத்தா கோபக்காரராக இருந்து அடிச்சாருங்கிறதுக்காக நம்ம வம்புக்கு வர பண்ண முடியாது. இருப்போம்
சில மிராசுதாரெலாம் யாரோ மிரட்டினாங்கிறதுக்கு அந்த மாதிரி மிரட்டுறாங்க எல்லாரும். இந்த ஓனாய் ஆடு கதை மாதிரி இருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டியை ஓனாய் மிரட்டி ஆகும்னு தான். இந்த ஓனாய் பள்ளத்தில் ஜலம் குடிச்சுட்டு இருக்கு. வாக்கியால் அங்கேருந்து வருது. இந்த கதை கேட்டிருக்கேன். ஓனாய் இங்கே ஜலம், ஆட்டுக்குட்டி கீழே ஜலம் குடிக்கிறது, ஓனாய் கொஞ்சம் மேட்டில் ஜலம் குடிக்கிறது. அங்கேருந்து பார்த்து இந்த ஓனாய் ஆட்டுக்குட்டியை தெரியுமா இல்லையா, ஆட்டுக்குட்டியை பார்த்தது. படவா நீ போ நண்ட, ஏன் போகணும்னு கேட்டது இந்த ஆடு. நீ அங்கே ஜலத்தை கலக்கி விட்டா எனக்கு ஜலங்கள்லாம் கலங்கி போகுது, நீ எங்கள் ஜலத்தை கலக்கி விட்டா எனக்கு ஜலம் கலங்கி போகிறது, போ நண்ட. என்னையா தண்டுக்கிட்டு பேசுறீங்களே, நீங்கள் மேட்டில் இருக்க, நீங்கள் கலக்கி விட்டதுன்னா இங்கே வருது, மேட்டூரில் விட்டது தானே வெளியூருக்கு போய் ஆகணும், என்ன தானே மேட்டூர்னு பேர் அது, பவானியில் விட்டுதா மேட்டூருக்கு போ, அதில் பேசுறீரு என்ன இந்தா அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் தாத்தா அன்னைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு மேலே போய் கலக்கினார், அதனால ஒன்றை பிடிக்கிறேன்னுக்கான். தாத்தா பண்ணா நானே பண்ணுவேன், இதான் அப்பாவின் பேர். அது மாதிரி அஸ்மின் அகம் ஆத்மா. அப்போ ஜாயாங்கிறதுக்காக சொல்ல வரேன். அந்த ஜாயான்னா என்ன அர்த்தம்னா, பதிர் ஜாயாம் சம்பிரவிஷ்ய கர்ப்போ பூத்வா இக ஜாயத்தே ஜாயாயாஸ்தத்தி ஜாயாத்வம் எதஸ்யாம் ஜாயத்தே புனः. ஜாயாங்கிற வார்த்தைக்கு உற்பத்தி பண்றார். ஜாயத்தேனா பிறக்கிறான்னு அர்த்தம். இவனே தன்னையே மறு உருவமாக ஆக்கி பிறக்கிறான். யாரு? கணவனே மனைவியின் மூலமாக மறுபிறவி அடையறான். என்ன யதஸ்யாம் கர்ப்போபூத் பதிஹி ஜாயாம் சம்பிரவிஷ்ய. திஷு தாத்துக்கு என்டர்னு அர்த்தம். பிர வேற இருக்கு, சம் வேற இருக்கு. பதிர் ஜாயாம் சம்பிரவிஷ்ய இல்லையா? அதான் கர்ப்பாதானாதி மந்திரங்கள் மூலமா தெரிவித்தல். பாண இவே ஸ்ருதம் ஜாயதாம் புத்திரஸ்தே தசமாஸ்யா, அதெல்லாம் கர்ப்பாதான மந்திரம் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக சொல்லி வச்சு காத்தார். விவாகாந்தம் சொல்லிவிட்டு தான் அடுத்த கிளாஸ் போகிறோம். அது இன்னைக்கு ராற்ற முடியறதோ நாளைக்கு முடியறதோ, ஏன்னா நம்ம பண்ணுற காரியங்கள் நமக்கு என்ன தெரியும், அது நடுப்புற வச்சுருக்கேன். அப்போ பதிர் ஜாயாம் சம்பிரவிஷ்ய புமான் பாணைவ இஷுதி கர்ப்போ பூத்வா இக ஜாயத்தே. அங்கே கர்ப்பம் ஆயிட்டு பிறக்கிறார். யார் பிறக்கிறார்? இவருடைய அங்காதங்காத் சம்பவசி அஸ்யாம் பதிஹி புனः சிசுரூபேண ஜாயத்தே இது ஜாயா. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம் பார்த்தோம். முக்கியமான விஷயம் இல்லையாது. அதனால தான் ஜாயா ஜாயத்தே அஸ்யாம் பதிஹி புனரபி இது ஜாயாயா ஸ்தத்தி ஜாயாத்வம். ஜாயா என்ற பெயர் வந்ததுக்கு காரணங்கிறார். அது வேத மந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. ஆத்மாவை புத்திரநாமாசி, என்னையே நீ வந்திருக்கப்பா. சஞ்சீவ சஜீவ சரதசதம் சாங்கிறது இன்னும் வச்சுங்கோ. அப்பேற்பட்ட சகாத்வம் ஜீவ சரதசதம், அல்லது நம்ம வியாக்கியானத்தை சஞ்சீவ சரதசதம். நல்லபடியா வாழணும் பாணி. எவ்வளோ நாள் வாழணும்? சரதசதம். 100 இங்கே பேச்சே கிடையாது. அதனால தான் அஷ்டோத்தரம்னாலே 108ன்னு அர்த்தம், 18ன்னு அர்த்தம் இல்லை. நம்ம +2ன்னா 12ங்கிறான். எல்லாம் அல்பங்கள். +8னா 108, +2ன்னா நமக்கு 10க்கு மேலே +2 இல்லை. அஷ்ட உத்தரம்னா +8. 100கணக்கான வருஷம் நீ வாழணும். இது நோஞ்சானா இருக்கு. இப்போதான் பிறந்திருக்கு. இதுகளுக்கு இனிமேல் நம்ம மந்திரங்கள்னாலையும் நம்முடைய பிரியங்கள்னாலையும் தான் அதனுடைய வளர்ச்சி நிறைய வரப்போகிறது. அதுக்கு என்ன பண்ணுறார் இவர்? தாய்ப்பாலை கொடுக்க சொல்லணும். அதுக்கு முன்னாடியே வரணும் என்றார். குழந்தை நீ எப்படி இருக்கணும் தெரியுமோ? பிறந்த குழந்தைய பார்த்து சொல்கிற மந்திரங்கள். இதை நாம் விவாகத்தனி பார்த்து சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத நீங்கள் அப்பப்போ யோஜனை பண்ணிங்க. நான் ஒரு தினம் சொல்லிட்டு இருந்தேன், நல்லா இருக்கேன். ஏன் சார் அனாவசியம் குத்தி காட்டுறேன். இதோட நிறுத்தி விடுறேன். அஸ்மா பவ பரசுர்பவ ஹிரண்யமஸ்திருதம் பவ பசூனாம் த்வாஹிங்காரேணாபிஜிக்ராமி. அப்புறம் அசோ வச்சுப்போம். அசோக்குன்னு நாமகரணமே ஆலியா. குழந்தை நீ கல்லா இருக்கணும். அஸ்மா பவ. கல்லில் எது நடந்தாலும் அது ஸ்ட்ராங்காக தாங்கிக்கிறது இல்லையா? அஸ்மா பவ. அதனால தான் நம்ம மாட்டில் ரொம்ப மிரட்டி 10-15 பேருக்கு சமையல் பண்ணுன்னா நான் கல்லால் பண்ணி சாந்தால பூசியிருக்கான்னு அவள் நம்ம கேட்பான். என்னை மட்டும் மிரட்டிகிட்டே இருக்கையில்
கல்லால் பண்ணி சாந்த பூசி போட்டுருந்தான் மேலே. அதனால் அஸ்மா பவா எவ்வளோ காரியங்கள் பண்ணி ஆகணும். நம்ம சத்து நேரம் சும்மா இல்லாமல் அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது, அது மாதிரி இருக்குது. லௌகிக காரியம் பார்க்கணும், வைதிக காரியம் பார்க்கணும், அப்பாவுக்கு சுற்றுவட்டம் பண்ணணும், அம்மாவுக்கு சுற்றுவட்டம் பண்ணணும். அஸ்மா பவா இந்த காலத்துக்கும் தேவைதான், எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. பரசுர்பவா ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நீ கோடாலியாக இருக்கணுங்கிற கெடுதலில் வந்து வெட்டணும். அஸ்மா பவ பரசுர்பவ வஜ்ரம் போல் இருக்கணும். அதனால தான் தங்க கட்டின்னு கொஞ்சம் அப்புறம் நீ தங்கமோ இல்லையோ முத்தோ இல்லையோ மேகம் ஆரம்பிச்சது. ஹிரண்யமஸ்திருதம் பவா, அஸ்திருதம் ஹிரண்யம் பவா. 24 கேரட் அல்ல 26 தான் வச்சுங்களேன், இப்போ நிறைய சொல்லுவோமே. அஸ்திருதம் ஹிரண்யம் பவா. அந்த குழந்தைய உடனே எடுத்து உச்சி முகர்ந்து பார்க்கறதுன்னு உண்டு. அதை தட்டில் வச்சு கொடுப்பா. பசூனாம் துவா ஹிங்காரேண, கோவெல்லாம் தன்னுடைய கண்ணுக்குட்டிய அப்படின்னு அந்த மூச்சை விட்டு அது மூலமாக ஒரு பிரியத்தை காட்டும். அதில் ஒரு விசேஷம் இருக்குங்கிறா. அந்த சமயத்தில் அந்த மூச்சுக்கு சில சமயத்தில் இருக்கா, அந்த மூச்சு விட என் மேலே வந்து எல்லோரும் மூச்சு விடக்கூடாது, மூச்சு விடாமல் உட்காருங்கதான். அதுக்காகத்தான் என்ன ஒத்தொண்டி மூச்சில் வேறு ஏதோ வருங்கிறா. சிரிச்சிற இடங்களில் சிரிச்சலத்துக்கு பெருமை உண்டோ, அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்காதுல்ல. பசூனாம் துவா ஹிங்காரேண, ஹே குழந்தை துவா பசூனாம் ஹிங்காரேண, நான் திபாத் பசு. இவன் எப்படி பசுன்னு கேட்கக்கூடாது, அதான் சதுஷ்பாத் பசு திபாத் பசு அப்படின்னு அந்த உச்சியில் மோந்து பார்க்கணும். அபிஜிக்ராமி, இதனால என்னன்னா ஒரு நன்மை வருதுங்கிற. இதை இன்னைக்கு நம்ம மாத்து பொண்ணு கல்யாணம் பண்ணும்போதும் வாத்தியார் இதெல்லாம் தூஷ்ணியமாக பண்ணணுன்னு இருக்காங்க. ஸ்திரீகளுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவளை தலையை குனிய சொல்லி இதெல்லாம் மோந்து பார்ப்பார். அது எதுவோ வேண்டாம் இருப்பா, தலையை காட்டும், இதோ ஃபோட்டோ வேறு பிடிச்சி வைப்பேன். இது எப்போ பண்ண வேண்டியது, இந்த குழந்தை பிறந்த உடனே அல்லது 10வது நாள் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துடுச்சு. ஹிரண்யமஸ்திருதம் பவ பசூனாம் துவா ஹிங்காரேணாபிஜிக்ராமி. உடனே தேவதைகள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுறான். என்ன பிரார்த்தனை பண்ணுறான்னா, பணத்தை கொடு, வீட்டை கொடு, எல்லாருக்கும் ஒரு நல்ல செல்ஃபோன் கொடு, பிளாக்பெரி ஒயிட்பெரி. மேதாம் மேதாம் தே தேவः சவிதா மேதாம் தேவி சரஸ்வதி மேதாம் தே அஸ்வினௌ தேவா வாதத்தாம் புஷ்கரஸ்ரஜா.